ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste Daily. Taste the Daily. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாரா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஆரம்பிச்சிருவோமா சார் கேள்விகளை? ஆரம்பிங்க. முதல் கேள்வி நங்கவள்ளியிலிருந்து ராஜாங்கம் கேட்கிறார். ஆர்டிஓ அலுவலகங்களில் ஆம்னி பஸ்களுக்கான அனுமதியை பெற தாவேகா ஆட்சியில் 1 பைசா கூட லஞ்சம் வாங்கவில்லை என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பேட்டி. இது ரீல்ஸா ரியலா? திருசக்தியாரே 2 கொஸ்டின் மார்க் கேட்டு போட்டிருக்காரு. அதான் போட்டாரு. இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நமக்கு வித்தியாசமா தெரியுது. ரீல்ஸ் மாதிரியா? ஆமா. ஏன்னு கேட்டா அது எப்படி தாவேகா வந்தவொடனே கரெக்டா ஒரு தனியார் பள்ளியில, அதாவது இதுக்கு முன்னால திமுக ஆட்சியில தனியார் பள்ளியில ஊழல் இருந்தது, உண்மை. ஆர்டிஓ ஆஃபீஸ் போக்குவரத்துல ஊழல் இருந்தது, ஆம்னி பஸ் கரெக்டாக ஊழல் இருந்தது, உண்மை. இது ஒரு துறையா சொல்லுவானே, எல்லா துறைகளிலும் ஊழல் இருந்தது, உண்மை. ஆனால் இந்த நிர்வாகிகளை வைத்து நீங்கள் இந்த ரீல்ஸ் போடுவதை தயவு செய்து இந்த அரசு நிறுத்த வேண்டும். அந்த ஆட்சியில் நாங்கள் பண்ணோம், நாங்கள் லஞ்சம் கொடுத்தோம், இந்த ஆட்சி வந்த அப்புறம் தூய ஆட்சி. இப்போ அந்த ஒரு ரீல்ஸ் போட்டார்ல, அவர் யாருன்னு பார்த்தா ஒரு 2015 புதிய தலைமுறை டிவி சேனலில் ஏதோ ஒரு தாலியை பற்றி ஏதோ ஒரு விவாதம் நடந்ததுன்னு சொல்லி அதுக்கு எதிராக அவர் டிஃபன் பாக்ஸ் குண்டு கொண்டு புதிய தலைமுறை அலுவலகத்துக்கு மேலே வீசிட்டு போனவர். யாரு அந்த ரீல்ஸ் போட்டவரா? ஆமாம், அவர் பேர் ஜெயம் பாண்டியன்னு நம்ம பேர். ஜெயம் டிராவல்ஸ்ன்னு என்னமோ வச்சிருக்காரு. பஸ் டிஃபன் பாக்ஸ் குண்டா சார்? டிஃபன் பாக்ஸ் குண்டு. ஆனால் அது குண்டு அவருக்கு தயாரிக்க தெரியலையா நம்ம தெரியல, அந்த குண்டு வெடிக்கல. ஏன் இது என்னன்னா, இது போட்டுட்டு அவரே வெளிப்படையா டிஃபன் பாக்ஸ் குண்டு எரிந்தது எங்கள் இயக்கம்தான் அப்படி பேசினவர் அவர். அது அப்படிப்பட்டவர். அவர் பஸ் வச்சிருக்காராம், ஏதோ 3 பஸ்ஸா 4 பஸ்ஸா ஜெயம் டிராவல்ஸு, ஜெயபாண்டி டிராவல்ஸ்ன்னு வச்சிருக்காராம். ஆனால் அவர் என்ன இன்னொரு வார்த்தை சொன்னார், அரசு பஸ்ஸில் என்ன ஒரு ரேட்டோ சென்னையிலேருந்து இப்போது நாகர்கோவிலுக்கு அதே ரேட்டில் ஆம்னி பஸ்ஸில் நாங்கள் ஓட்டுவோம். எப்படி ஓட்டுவீங்க? எங்களுக்கு தெரியாதா? பொங்கல் தீபாவளி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு லாங் வீக்கெண்ட் வந்தா என்ன பண்ணுவீங்க? வெள்ளிக்கிழமை நைட்டு போங்களேன். அதான் வெள்ளிக்கிழமை நைட்டு போனா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்னெல்லாம் எந்த அமைச்சருக்கு எந்த அதிகாரிகள்லாம் வழக்கமா எந்த அரசு இருந்தாலும் கொடுப்பீர்கள். இதெல்லாம் எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சரி அப்படின்னு சொல்லி வலைதளத்துல தான் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. இந்த ரெட் பஸ்ன்னு ஒரு இருக்கு, ஒரு ஆப் அக்ரிகேட்டர், எல்லா பஸ்ஸும் அங்கே புக் பண்ணலாம். அங்கே போய் இவருடைய ஜெயம் டிராவல்ஸ் பஸ்ஸு இவர் பேசுனதுக்கு அப்புறம் 3 நாள் பொறுத்து செக் பண்ணால் அரசு பஸ்ஸு இப்போ கோயம்புத்தூருக்கு, இப்போ ஒரு ஊருக்கு திருச்சிக்குன்னு வைங்க, அந்த ரேட்டுக்கும் அதை போல் இவருடைய ரேட்டு 1.5 பங்கு 2 பங்கு அதிகம். ஆனால் அங்கே அறிக்கை கொடுத்தது நாங்கள் ஒரே அரசு என்ன ரேட்டோ அதே ரேட்டுக்கு ஆம்னி பஸ்காரங்க ஓட்டும். இவர் ஓட்டுறது மட்டும் இல்லை, இந்த சங்கத்தில். சரி, இவர் தான் ஏதோ அந்த சங்கத்தை, ஒரே ஒரு சங்கம், அதுக்கு இவர் தான் தலைவரான்னு பார்த்தா இந்த ஆம்னி பஸ் சொந்தக்காரங்க மட்டுமே கிட்டத்தட்ட, அதாவது உரிமையாளர் மட்டுமே ஒரு 8-10 சங்கம். அதில் இவர் ஒரு சங்கம் வச்சிருக்காரு. அந்தந்த மாவட்டத்தில் அவங்களுக்கு வேண்டிய ஒரு 4 பேர் வச்சு ஒரு சங்கம், தலைவர், பொருளாளர், செயலாளர். இது ஆக மொத்தம். இது ரெண்டாவது ஒன்னொன்னா இப்படி வரும்பொழுது பார்க்கும்போது மக்களுக்கு சந்தேகம் வரும். கண்டிப்பா இது என்ன எல்லாம் போன அரசுல ஊழல் நடந்துச்சு, நாங்கள் லஞ்சம் கொடுத்தோம், இந்த அரசுல வாங்கலை, ஒருத்தன் சொன்னா பரவாயில்ல, ஒரு சங்கமாக சொல்லும் பொழுது சந்தேகம் வருகிறது. அது செயல்முறையிலும் அப்படி நடக்கவில்லை என்றால் நீங்கள் போடுற ரீல்ஸ் எல்லாமே இந்த அரசுக்கு எதிராகவே திரும்பும் ஒரு சமயத்தில் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லி. டக்குன்னு நீங்கள் ஒரு பஸ் வாங்குங்க சார். யாரு? நீங்கள் பஸ்ஸை வாங்குங்க, நம்ம நடக்கிறது உண்மையா போய் கண்டுபிடிச்சிருவோம். இல்லை, நம்ம பஸ் வாங்கினா மட்டும் பத்தாது, அதுக்கு ஒரு சங்கம் வச்சு நான் தலைவர் ஆகணும். அந்த கன்றாவி நமக்கு எதுக்கு, வேலையை பாருங்க. ஓகே சார். அடுத்ததாக அரியலூர்ல இருந்து ஹரிகிருஷ்ணன் கேட்கிறார். புகார் கொடுத்தால் காவல்துறை தாமதமாக வரலாம், நீதிமன்ற தீர்ப்புகள் தாமதமாக வரலாம், மக்கள் நல திட்டங்கள் தாமதமாகலாம், மாணவர்கள் தேர்வுக்கு வரும்போது மட்டும் 2 நிமிடம் கூட தாமதம் அனுமதிக்கப்படுவதில்லை. இது அராஜகம் இல்லையா?
சபாஷ். நானே கிளாப் பண்ண நீங்க கிளாப் பண்ணிட்டீங்களே. சபாஷ். அருமையான கேள்வி. நல்ல கேள்வி சார். அநேகமா இந்த வருடத்தில் சிறந்த வாசகர் என்று இவருக்கு வந்து ஏதாவது விருது கொடுத்தால் சேனல் 5 செலவில் அந்த விருதை நான் முன்னின்று கொடுத்து விடுவேன். அரசியல் பேசும்போது நம்மள அரசியல்வாதி மாதிரி பேசணும். கண்டிப்பா. சேனல் 5 செலவில் அப்படி நானும் பேசுறேன். ஆமா. வேலைக்கு வரும்போது வீட்டுக்கு போகும்போது மட்டும் லேட்டா அனுப்புறீங்க, வேலைக்கு வரும்போது 2 நிமிடம் தாமதமாக வந்தால் எப்படி? உங்க நிர்வாகம் நீங்க. ஆமா. இல்ல அது மாதிரி இல்ல, கரெக்ட். இப்ப எல்லா இடத்துலயும் தாமதமா வர்றாங்க. ஆனா அதெல்லாம் ஏத்துக்கிறோம். வரிசையா 2-3 என்ன சொன்னாரு, புகார் கொடுத்தால் காவல்துறை லேட்டா வருது, காவல்துறையில லேட்டா தான் வருவாங்க, நீதிமன்றத்தில் நீதி லேட்டா வருது, எவ்வளவு வருஷம் ஆனாலும் மக்கள் நல திட்டங்கள் வருதா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. அது வந்தாலும் தாமதமா தான் வருது. ஆமா. ஆனால் நாங்கள் தேர்வுக்கு எழுதும் போது 2 நிமிடம் லேட்டானா கேட்ட போட்டிடுறீங்க. இது நியாயமான கேள்வி, மிக மிக நியாயமான கேள்வி. அப்ப என்ன இதுக்கு தீர்வு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த முதல்ல சொன்னாங்களே தாமதம், அதெல்லாம் வந்து திருத்தறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது அப்படிதான் நடக்கும். அது ஒன்றும் ஜீன்ல வந்து ஜீன்ல அப்படிதான் இருக்கு. ஓகே. அது மக்கள் நலன் அப்படின்னாலே அது வந்து தாமதம் தான். அது வந்து நம்ம கேட்டா வந்து நாங்க மதசார்பின்மை எல்லா மதமும் எங்களுக்கு சம்மதம் சொல்லும்போது தாமதமும் அதில் சேர்த்துக் கொள்வார்கள். அதுவும் ஒரு மதம். இது புதுசா இருக்கு சார் இந்த மதம். ஆமாங்க, இது ரொம்ப மோசமான மதமாச்சு. ஆமா, எல்லா மதமும் எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லும்போது தாமதமும் அதில் சேர்த்துக்கணும் நம்ம சம்மதம்னு. அப்படிதான் எந்த ஆட்சியில இருந்தாலும் அப்படிதான் இருக்குன்றதை வச்சுப்போம். இந்த கேட்கற அந்த வாசகர் கேட்கறது அருமையான கேள்வி. அப்ப அதுக்கு தீர்வு வந்து முதல்ல உள்ளதை சரி பண்ண முடியுமான்னு நமக்கு தோணலை. ஆனால் இதை வந்து என்ன செய்யணும், ஒரு 2 நிமிடம் லேட்டா வந்தா கூட அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு கிரேஸ் டைம் 15 நிமிடங்களோ 20 நிமிடங்களோ, ஏன்னா வரும்போது போக்குவரத்துல பிரச்சனை வந்திருக்கலாம், திடீர்னு ஏதாவது வீட்டில் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சம்பவமா இருக்கலாம். இது மாதிரி சமூகமும் ஒரு சூழ்நிலையா கூட இருக்கலாம். திடீர்னு டிராபிக் சிக்னல் ஆகுது, ஏதோ ஒரு அதான் சொல்றேன், போக்குவரத்து அவங்கள மீறினதா கூட இருக்கலாம். அவங்க வர வழியில ஏதோ ஒரு வண்டி ஒரு ஆக்சிடென்ட் வேற ஏதோ நடந்திருக்கும், அவன் அதுல இருந்து அவன் டைவர்ட் பண்ணி விடுவான். அது சுத்தி வர்றதுக்கு இன்னொரு 15 நிமிஷம் எதிர்பாராம இருக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்கும். இல்ல ஒரு முக்கியமான விவிஐபி தாண்டி போவாரு, அப்ப நிறுத்திடுவாங்க. இல்ல வண்டியில வராங்க, அவங்க வண்டியே ஏதோ வந்து கோளாறு ஆகுது, ஒரு பஞ்சர் எதிர்பார்க்காம அடுத்த வண்டி புக் பண்ணணும் வரணும். சார் எனக்கு கேட்கறேன், இவங்க வர்றவங்களை அனுமதிச்சு இருக்க டைம்ல எக்ஸாம் எழுதிட்டு போங்க அப்படின்னு விடலாமா? ஏன் எக்ஸாமே எழுத விட மாட்டேன்? அதான் சொல்றேன். அந்த இடத்துல நீங்க ஒரு அரை மணி நேரமோ மொத்தம் 2 மணி நேரம் எக்ஸாம்னு வச்சுங்களேன், ஒரு 20 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ ஒரு கிரேஸ் டைம் வைங்க. அது வரைக்கும் உள்ள விடுங்க. அவன் தாமதமா வந்து அதனால அவன் வந்து தேர்வு பெற முடியலன்னா அது அவன் தலையே. ஆமா, அது உன்னோட மிஸ்டேக். அது அவன் தலையை எழுத வேண்டியவங்க எழுது. அவங்க 2 மணி நேரம் எழுதுறாங்களா, நீ 1/2 மணி நேரம் லேட்டா வந்துட்ட, 1.5 மணி நேரம் எழுதி 1 மணி நேரத்துல உன்னால சாமர்த்தியம் இருந்தா அடிச்சு தள்ளி எழுதி. அப்போ அருமையான கேள்வி, நல்ல கேள்வி. உண்மையிலேயே நம்ம வந்து இந்த வருடத்திற்கான ஒரு வாசகர் விருது என்றால் இவர் யார்? அவர் பார்க்கும்போது ஹரிகிருஷ்ணன், அரியலூர், அவர் கொடுத்துருணும். இல்ல சார் பாருங்களேன், ஏதோ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது இன்னும் இலக்கு வந்து 2 மீட்டர் 10 மீட்டர் தான் இருக்குன்னு போது ஓடுவாங்கல்ல கடைசியில, அந்த மாதிரியா பிள்ளைங்க எக்ஸாமுக்கு ஐயோ கேட்ட பூட்டிடுவாங்கன்னு ஓடுவாங்களா, இல்ல எக்ஸாம்ல எழுத வேண்டியதை எண்ணிட்டு வருவாங்களா? அந்த மனநிலை இருக்குல்ல, அவனுக்கு டென்ஷன். அது வந்து நம்ம வந்து சரி பண்ணணும். அப்போ மட்டும் என்ன சொல்லுவாங்க, எக்ஸாம் 10 மணிக்குன்னா நீங்க 9:30 மணிக்கு அங்க இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை, பொறுப்பு. போடுற லொகேஷன் எல்லாம் அங்க இருக்குது, பள்ளி பேர்களும் ஒரே மாதிரி சில இடங்கள்ல இருக்குது, இங்க போறதுக்கு அங்க போயிடுறான். சில பேருக்கு எங்கேயோ சம்பந்தமே இல்லாம எங்கேயோ சென்டர் வருது, அதெல்லாம் ரைட்டு. 1/2 அன் ஹவருக்கு முன்னால இருக்கணும்னு சொல்றோம்ல, இது ஏன் இந்த காவல்துறைக்கு கிடையாது, மருத்துவத்துறைக்கு கிடையாது, நீதித்துறை கிடையாது? நீதித்துறையில வந்து இப்போ ஒரு சமீபத்துல ஒரு முந்தானத்து பத்திரிகையில பார்த்தேன், ஒரு ஆள் வந்து 31 வருஷமா சிறை தண்டனை அவனுக்கு வந்து ஏதோ குற்றவாளின்னு அவனுக்கு கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு கொலை முயற்சி, ஏதோ ஒரு கொலை இதுல 31 வருஷம் பொறுத்து அவன் வந்து நான் நிரபராதின்னு சொல்லி போய் அந்த கேஸ்ல அவன் நிரபராதின்னு ப்ரூவ் ஆகி 31 வருஷம் சிறையில் இருந்திருக்கான். இப்போ விடுதலை பண்றாங்க. அவனுடைய 31 வருட வாழ்க்கைக்கு என்ன விலை? நானா இருந்தேன்னா என்னமாச்சும் பண்ணிடுவேன் சார். அப்படியே நினைக்கும் போது நினைச்சு பாருங்க, 31 வருஷம் ஜெயில இருந்திருக்கான், வீட்டுல இல்ல சிறையில இருந்திருக்கான். போராடி 31 வருஷம் முடிஞ்சு நிரபராதின்னு இப்போ வெளியே வரான். முன்னால அவனை வந்து ஏதோ ஒரு நீதிமன்றம் தான் வந்து குற்றவாளின்னு சொல்லி ஜெயில வச்சிச்சு, இப்போ இல்லைன்னு சொல்லுது. இதுக்கு 31 வருஷம் ஆயிருக்கு. 31 வருடங்கள் அவனும் அவனுடைய குடும்பத்தினருக்கும் என்ன அவமானம், எவ்வளவு தொல்லை, அவனுடைய வாழ்க்கையில எத்தனை வாய்ப்புகள். அந்த பாண்டியர் ஒருத்தர், நம்ம பாண்டிய மன்னர் ஒருத்தர் இருக்காரு, தப்பா நீதி வழங்கிட்டேன் அன்னைக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இறந்து போவாரே சார். அதெல்லாம்
இதெல்லாம் புராணங்களை தான் படிக்கலாம். புராணங்களை தான் படிக்க முடியும், இன்னைக்கு வராது. அதே மாதிரி இப்ப இந்த தப்பா நீதிபதி சொல்லித்தானே அவரு அதே மாதிரி என்னுடைய ஆராய்ச்சி மணி அடிச்சது பசு தன்னுடைய கன்றை கொண்டுட்டான்னு சொல்லி தன் மகனை தேர. ஆமா, அதெல்லாம் வந்து புராணம் தான். இது வந்து படிச்சுட்டு போக வேண்டியது, நேர்ல பார்க்க முடியாது சார். நேர்ல பார்க்கணும்னா நம்ம புராண காலத்துக்கு மறுபடியும் போனோம், டைம் டிராவல் மிஷின் வச்சு போயிட்டு வருவாங்க, வச்சுட்டு போக வேண்டியதா, வர வழி இல்லை. இது நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி. ஓகே சார். அடுத்ததாக பெரம்பூர்ல இருந்து வரதராஜன் கேட்கிறார், 2029 திமுக யாரை பிரதமர் என்று அடையாளம் காட்டும் என்று திமுகவின் RS பாரதி அவர்களை பத்திரிகையாளர்கள் கேட்டபோது யாரையும் சொல்ல வேண்டியதில்லை, நாங்களே ஆயிட்டு போறோம் என்கிறாரே, திமுக காமெடியன்களின் கூடாரம் ஆகிவிட்டதா? அவரே பதில் கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிடுறாரு. ஐயா, சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, கொளத்தூர்ல வந்து எம்எல்ஏக்கே நம்மளால வந்து உங்க தலைவரை உங்களால காப்பாற்ற முடியல அப்படின்ட்டாரு ஒருத்தர். ஆமா அப்படின்ட்டாரு. யாரோ பேர் தெரியாத ஒரு VS பாபு, அவர் அந்த பாபுவோட பூர்வீகத்துல ஒன்னா இருந்தவர்னு சொல்றாங்க. அவர் அரசியல்லையோ இல்லை வந்து ஒரு பிரபலமான ஒரு தலைவரோ ஒரு மனிதரோ இல்லை எந்த வகையிலும். அவர்கிட்ட தோத்து போயிட்டீங்க. இதுல வந்து ராகுல் காந்தி இப்போ நீங்க பிரதமர்னு 2019 இவர் தான், ஸ்டாலின் சார் தான் வந்து முன்மொழிந்தாரு. இப்ப சொல்லக்கூடிய நிலைமை இல்லை, அவர் அங்க போயிட்டாரு, தாவேகா பக்கம் போயிட்டாரு. இப்போ நீங்க வந்து யாரை சொல்வீங்க? மோடியையும் சொல்ல முடியாது, ராகுல் காந்தியும் சொல்ல முடியாது. யாரை சொல்வீங்கன்னா நாங்களே பிரதமர் ஆயிட்டு போறோம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து சித்தரஞ்சன் ரோட்ல வந்து அப்போ ஒருத்தர் வந்து அவர் முதல்வர் ஆக்க வேண்டியதுதான். தமிழகத்துக்கு இல்லை, சித்தரஞ்சன் ரோடுக்கோ கோபாலபுரத்துக்கோ ஒருத்தர் முதல்வர், இல்லை சித்தரஞ்சன் ரோடுக்கு ஒரு முதல்வர், கோபாலபுரத்துல ஒரு பிரதமர். சார் அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, எங்களுக்கு ஒரு காலம் வராதா? நாங்க 39 இன்னும் 39 ஜெயிச்சு திடீர்னு 2029 பெரும்பான்மை யாருக்கெல்லாம் நாங்க யாருக்கு ஆதரவு தரமோ அவங்க தான் ஆட்சி, நாங்க டக்குனு பிரதமர் போஸ்டிங் கேட்போம். எப்படி கனவு? நீங்க அதெல்லாம் கரெக்ட், நீங்க 39 ஜெயிக்கலாம். நீங்க 39 ஜெயிச்ச போது கூட நீங்க யாரும் பிரதமர் ஆகல. நீங்க யாரு பிரதமர் ஆவாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஒரு காலத்துல வாஜ்பாயும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க பாஜகல. அதுக்கப்புறம் ராகுல் காந்தியை தொடர்ச்சியா நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, அவரும் தொடர்ச்சியா உங்க நம்பிக்கையை வந்து வீண் போகாம அவரும் தோத்துக்கிட்டே வராரு. அதனால இப்போ நீங்க திடீர்னு இப்போ பிரதமர் ஆகணும்னு இது பாருங்க. எல்லா இப்போ நடுவில் ஒரு பேச்சு வந்தது பார்த்தீங்கன்னா, போன நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் அங்கெல்லாம் வந்து அவருடைய இதெல்லாம் அந்த ஹிந்தி இதில் அவருடைய அந்த வசனங்கள்லாம் வந்து ஹிந்தியில் மற்ற மொழிகள்லாம் மொழிபெற்று அந்த ரூட்டுக்காரங்க அவர் கூடவே இருக்கிற ரூட்காரங்க அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இறுதி அவங்களுடைய அல்டிமேட் கோல் வந்து விஜய் வந்து இப்போது தமிழக முதல்வர் விஜய் வந்து இந்தியாவின் பிரதமராக வேணும். இந்தியாவில் கோல் பெருசோ பெரிய கோல். ஃபுட்பால்ல அந்த ஃபிஃபால வந்த கோலெல்லாம் விட இன்னும் பெரிய அந்த காம்பவுண்ட் வால் பெருசு. என்ன சார், தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் பிரதமர் ஆனா சந்தோஷப்பட மாட்டோமா நம்ம? ஆமா, நானும் சந்தோஷப்படுறேன்னு தான் சொல்றேன். நான் என்ன வேணான்னு சொல்றேன்? ஆகுங்க, என்னுடைய கவலையெல்லாம் ஐயா விஜய் பிரதமர் ஆவார், நானும் வந்து சந்தோஷமா வாழ்த்து தெரிவிப்பேன். இங்க யார் முதல்வர் ஆவார் பாத்தீங்களா? உங்களுக்கு ஆனா குசும்பு சார், ஆனா எங்க சுத்தி எங்க வரீங்க நீங்க? இங்க யார் முதல்வர் ஆவார்? அந்த ஆவண்ணாவா இந்த ஆவண்ணாவா? ஆவண்ணாவெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வேற ஏதாவது ஆணா பெண்ணா நமக்கு தெரியாது. நமக்கு வந்து இப்ப இங்க யாரையாவது ஒரு நம்பிக்கைக்குரியவரை முதல்வராக்கிட்டு தானே அங்க போனோம். ஆமா, கண்டிப்பா நம்பிக்கைக்குரியவர்னா மற்ற இவங்கெல்லாம் இப்போ உள்ள இல்ல, இப்ப தெரியல, ஒருத்தர் கூட இல்லையா சார்? நம்ம கண்ணுக்கு தெரியலங்க. அது அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவருக்கு மனசுக்குள்ள இருக்கலாம் இன்னாரை முதல்வர் ஆக்கணும்னு. அது அவர் சொன்னாதான் நமக்கு தெரியும், நம்மளா முடிவு பண்ண முடியாது. அதனால ஆக மொத்தம் திமுகவுல பிரதமராக வாய்ப்பு இல்லை யாருங்க? முதல்வராகவே வாய்ப்பு இல்லாம இருக்கு இப்போ உள்ள நிலைமை. அப்புறம் மறுபடியும் தேர்தல் வந்தா தெரியாது நமக்கு. முதல்ல நீங்க இத பாருங்க, அதுக்கப்புறம் அங்க பார்க்கலாம், நீங்க பிரதமர் ஆகிறதுக்கு பார்க்கலாம். இவங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, யார பிரதமர்னு சொல்லுதுன்னு தெரியல. மம்தாவை சொல்லலான்னு பார்த்தா அந்த அம்மாவே வந்து தர்ம சங்கடமான சூழ்நிலை சார். ஆமா, ரொம்ப தர்ம சங்கடம். சொல்றதுக்கு பேரே இல்லாத அளவுக்கு மோசமா போச்சு. அதிமுக எப்படி இருந்ததோ அதே மாதிரி நிலைப்பாட்டுக்கு போயிட்டாங்க போலயே. அதிமுக 24 அப்படித்தானே நின்னாங்க. யார காட்டுறதுனே இல்லாம இருந்தாங்க, தெரியல. இப்ப அந்த மாதிரி திமுக வந்து ராகுல் காந்தியும் வேண்டாம், மோடியும் வேண்டாம். இப்ப யாரத்தான் சொல்லுது, மம்தா கம்தான் சொன்னா அதெல்லாம் சத்தத்தையா காணும். எல்லாம் அடங்கி போய் உட்காந்துருக்கு, ஆடி போய் உட்காந்துருக்கு.
அதனால விழுந்த அடி அப்படி. ஆமா, அதனால இப்போதைக்கு திமுக வந்து அதான் சொன்னேன், காக்ரோச் பக்கம் போயிட்டா, காக்ரோச் பின்னாடி போயிட்டா, என்ன மாதிரி ஒரு ஆள் வந்துச்சுன்னு சொல்லுவோம், அவரை கூப்பிடுங்க, இந்த ஸ்பெல்லிங்கை கரெக்டாக சொல்லுங்க, பிரதமருக்கு வர அவருடைய ஸ்பெல்லிங்கை கரெக்டாக சொல்லுங்கன்னு சொல்லி அது பெரிய சர்ச்சையாயிடும். அப்புறம் அப்ப அதுவும் வழி இல்லை. இல்லை திப்கேன்னு சொல்றதுக்கு போல ஏதாவது துப்புக்கேன்னு ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது அசிங்கமாயிடும், வேண்டாம், விட்டுருங்க. ரைட்டு சார். அடுத்த கேள்வி போயிடலாமா சார்? அடுத்ததாக காரைக்குடியிலிருந்து தேனப்பன் கேட்கிறார் சார். சிறையில் காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி அறிவிக்கப்பட்டுள்ளது, இது சரியா? இல்லை, அது கூட பேசலாம். எப்போ பாரு இந்த அரசு பணியை வந்து ஒரு இதுவாக யூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல அடித்து கொல்லப்பட்டது சரியா அப்படின்னு கேட்டால் அது வந்து இல்லவே இல்லைங்கிறதா நம்ம ஏற்கனவே பேசப்பட்டது தெரிந்த விஷயம். ஆமாம். அவர் குட்காவே வித்திருந்தா கூட அதுக்கு சட்ட ரீதியாக என்ன தண்டனையோ அதை வாங்கி கொடுப்பதற்கு குற்ற வழக்கு போட்டு வாங்கி கொடுங்க. மாற்றுத்திறனாளிங்கிறதுக்காக எந்த சலுகையும் காமிக்க வேண்டியதில்லை. தவறு மாற்றுத்திறனாளி கொலை பண்ணால் அதுக்காக வந்து சரின்னு சொல்ல முடியுமா? இல்லை. அந்த இடத்துல யார் பண்ணுறாங்களோ அது அந்த சட்டத்திற்கு ஏற்ற மாதிரி குற்ற வழக்கு தொடர்ந்து தண்டனை வாங்கி கொடுங்க. ஆனால் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி 2 அதில் இருக்குது. அரசு வேலை என்பதுன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. நீங்கன்னா நம்ம அரசு யாரை சொல்கிறோம்னா காவல்துறையை சொல்கிறோம். காவல்துறை செய்யும் தவறு காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதல்வர் அப்படி இந்த ஆட்சியும் போது ஆட்சிக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. நீங்கள் அதிமுகவில் வந்து ஜெயராஜ் பென்னிக்ஸ் அந்த சாத்தாங்குளத்தில் நடந்த போது எடப்பாடியை குறை சொன்னோம். நம்ம வந்து திமுக குறை சொன்னதை பற்றி பேசலை, பொதுவாக விமர்சனம் வைக்கப்பட்டதையும் சொன்னோம். அஜித்குமார் கொலை செய்யப்பட்டது நம்ம திமுகவையும் சொன்னோம். அப்ப இப்போ வரும்போது சபரிவரம் வரும்போது தாவேகாவை சொல்வது இயல்பு. நீங்கள் பொறுப்பேற்றதான் ஆகணும், பொறுப்பேற்று தான் ஆகணும். நீ வந்து இல்ல அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தா கூட தார்மீக பொறுப்புங்கிறது இருக்கதான் இருக்கு. அதே சமயத்துல நம்ம என்ன கேட்கிறோம்னா, பவானி நம்ம கொங்கு பகுதியில் உள்ள பவானியில அருண் ஒரு தாவேகா நிர்வாகி, அவர் 8 கிலோ போதைப் பொருளோட பிடிபட்டார். அவர் பேர்ல ஏற்கனவே 1.5 டன்னு 2022 1500 கிலோ அது கடத்தினதா வழக்கு நிலுவையில் இருக்கு. அவர் இப்போ தாவேகால ஏதோ ஒரு நிர்வாகி, அவர் அந்த அந்த பகுதியில வழக்கு தான் போட்டாங்க, கைது பண்ணலையே. ஏன்? தாவேகா என்பதால. அதுக்கப்புறம் சாத்தாங்குளத்தில் ஒரு பேர் குணசேகரன், தாவேகா நிர்வாகி, 450 கிலோ கார்லேயோ ட்ரக்லேயோ வச்சு பிடிபட்டிருக்காரு குட்கா. அவரை கைதே பண்ணல, வழக்கு போட்டிருக்காங்க, ஆனால் கைது பண்ணல. ஏன்? ஐயா, ஒரு 3 பாக்கெட் வச்சிருந்த சபரிவர்மனை கைது பண்ணி ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டீங்க. தாவேகா நிர்வாகி எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. முதல்வர் வந்து பதவி பிரமாணம் எடுக்கும்போது சொன்னார், 3 விஷயம் சொன்னார். 3 ஃபைல் கைது போட்டார். 717 டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதில் ஏதோ கொஞ்சம் குறைவா இருக்குன்னாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க ஓரளவுக்குன்னு வச்சுக்கோங்க. சொன்னபடி செஞ்சாச்சு. ரைட், ஓகே. அடுத்து ரைட்டு. அடுத்தது வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை. ஆமாம், அதெல்லாம் மியூசிக்லாம் போட்டு பிரமாதமாக பண்ணிட்டோம். நம்ம முதல்வருடைய படப்பாட்டெல்லாம் போட்டு அப்போ வந்துட்டோம். சிங்கப்பெண் அதிரடிப்படை உண்மையிலேயே சில இடங்களில் வந்து குழந்தை திருமணத்தை தடுத்துருக்காங்க, சில இடங்களில் போய் தகராறு பண்ணிருக்காங்க. இல்லை தமாஷ் என்னன்னா, ஒரு தாவேகா நிர்வாகி ராத்திரியில் போய் வழக்கறிஞர் அவர் போய் சிங்கப்பெண் அதிரடிப்படை இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ பெண்கள் அவங்கள்ட்ட போய் வந்து தகராறு பண்ணி, சும்மா தானே இருக்கீங்க, காரில் ஜீப்பில் ஏற்றிட்டு போய் வீட்டில் விடுங்கன்னு தகராறு பண்ணியிருக்காரு தாவேகா நிர்வாகி. அந்த லட்சணத்தில் இருக்கு. போதையில், அது என்ன போதையோ ஏதோ ஒரு போதையில். இப்போ நம்ம முதல்வர் 3வது என்ன சொன்னார்? போதைக்கு எதிராக ஒரு அந்த போதை பிரிவு, போதை தடுப்பு பிரிவு அப்படின்னு சொன்னார். நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது காவல்துறையில் ஏதோ ஒரு தனியாக ஒரு பிரிவு ஆரம்பிக்க போகிறாரு. நான் கூட பேசியிருக்கேன் ஏற்கனவே, அதுக்குன்னு ஒரு தனி பிரிவு இருக்கே, அதை வலுப்படுத்தினாலே போதுமே. புதுசாக ஒரு பிரிவு எதுக்கு? இருக்கிற பிரிவை கொஞ்சம் மேம்படுத்தலாம், வலுப்படுத்தலாம். அவர் ஏன் புதுசாக பிரிவுன்னு எனக்கு இப்போதான் புரியுது. அவர் காவல்துறையில் சொன்னாரா, கட்சியில் ஒரு போதை பிரிவு ஒன்று ஒரு கால் முதல்வர் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவருடைய கட்சியினர் வந்து போதையில, முதல்வரே சொல்லிட்டாரு போதைக்குன்னு தனியா ஒரு பிரிவு ஒன்று ஏற்படுத்தணும்னு சொல்லி. பாத்தீங்கன்னா தாவேகா நிர்வாகியா வந்து இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படையை போய் கலடா பண்ணவன் தாவேகா நிர்வாகி, 8 கிலோ எடுத்துட்டு போறவன், அவன் ஏற்கனவே நிலுவையில் வழக்கு உள்ளவன் தாவேகா நிர்வாகி.
அப்புறம் 450 கிலோ எடுத்துட்டு போறவங்க நிர்வாகி. இப்ப தாவேகாவுக்குன்னு தனியா போதைக்கு ஒரு தடுப்பு பிரிவு வைக்கணும் போல இருக்கே. அப்போ முதல்வர் சொன்னதை அவர்கள் தவறாக எடுத்து புரிந்து கொண்டு போதை தடுப்பு பிரிவு என்பதற்கு பதில் போதை பிரிவு என்று ஒன்று தனியாக வைத்திருக்கிறார்கள். முதல்ல இவங்களை சரி பண்ணாலே பாதி தமிழ்நாடு சரியா போகும்னு நினைக்கிறேன். ஓகே சார். அடுத்ததாக ராயபுரத்திலிருந்து சின்ன கண்ணு கேட்கிறார். பழனி கோவில் நில மோசடி வழக்கில் பத்திரப்பதிவு சாட்சியாக கையெழுத்திட்டவர் திமுக நிர்வாகியாமே, என்ன நடக்கிறது என்று திருசக்தியாருக்கு புரிகிறதா? ஊழல்னு சொல்லியாச்சு, லஞ்சம்னு சொல்லியாச்சு, திமுக திமுக வாசனை இல்லாம எப்படி அப்படி இருந்தா அது ஒரு மரியாதையா இருக்குமா? அவ்வளவு மூத்த கட்சிக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? ஒரு தவறு நடந்ததுன்னா அந்த இடத்துல திமுக எப்படியாவது சம்மந்தப்பட்டிருக்கணும். அதுதான் பண்பாடு, திராவிட பண்பாடு. அது இதுல என்ன சொல்றாங்கன்னா, திமுகவும் அதுல ஒருத்தர் இருக்காரா, இந்த காணாம போன 3 பேர், ஒரு முருகதாசன் ஒருத்தர் இருக்கானோ, அவர் சாமியார்னு சொல்லி வேஷம் போட்டுக்கிட்டு அவர் வித்தவர்னு கைது போட்டவர். அப்புறம் வெள்ளதுரைன்னு ஒருத்தர், சேதுபதினு ஒருத்தர். இதுல யாரோ ஒருத்தர் அதிமுக சம்பந்தப்பட்டவரா? என்ன சார், திமுக அதிமுகனாலே ஊழலான. மூணாவது ஒரு ஆள் சொல்றாங்க, அவர் தாவேகால ஒரு மகிழ்ச்சியான ஒரு அமைச்சருக்கு வேண்டப்பட்டவரா. ஓகே, ஹாப்பி மினிஸ்டர், அவருக்கு வேண்டப்பட்டவரா. இப்ப பாருங்க, தமிழ்நாடு எப்படி எவ்வளவு நல்லா ஒரு அரசியல் எவ்வளவு பிரமாதமா இருக்கு பாருங்க. ஒரு கோயில்ல ஒரு மோசடியா 100 கோடி, அது கோயில் நிலம் என்றால் அது பக்தர்கள் கொடுத்தது, மக்கள்னு சொல்லலாம். மக்கள் தான், மக்களுக்கான பிரதிநிதித்துவமான அரசு. கோயிலுக்கு உண்டியல்ல காசு போடுறான், இல்லை எழுதி வைக்கிறான் நிலம்னா பக்தர் என்பதை தாண்டி மக்கள். இந்த இடத்துல மட்டும் ஒரு கூட்டணி, எல்லா சர்வ கட்சி கூட்டணி, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுற மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்களே. 3 எழுத்துக்கு மட்டும் கூட்டணி. கோவில் ஊழல் அதுவும் 3 எழுத்து தானே. இந்த 3 எழுத்துனா ஒண்ணு சேர்ந்துடுறது. சொத்து அதுவும் 3 எழுத்து தான். மோசடி அதுவும் 3 எழுத்து தான். கொள்ளை 3 எழுத்து தான். அப்படிதான். இப்படி எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுறாங்க பாருங்க. அப்போ நீங்க என்னதான் பண்றது? பேசாம நீங்கள் நானும் சேர்ந்து கம்பளி பூச்சி ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு. நல்லா இருக்கு சார். நான் கூட ஆரம்பம் நினைச்சேன். கரவாம்பூச்சி, அதுவான் கரவாம்பூச்சி வச்சா நம்ம கம்பளி பூச்சின்னு வைப்போம். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே சார். தமிழ்நாடு தலையெழுத்து திருத்த முடியாது போல இருக்கு. ஏன்னா இவன் மோசம் இல்ல இவன் எடுத்தோம், இவங்க 2 பேரும் மோசம், 3வது எடுத்தோம். இது 3ம் ஜாயிண்ட் ஆகுதுன்னா நம்ம கரவாம்பூச்சி கம்பளி பூச்சின்னு போக வேண்டியதான். அப்புறம் போறவனை திட்டி என்ன பிரயோஜனம்? அவன் கேட்பான், ஏன் நாங்க போறேன்னா நல்லா நம்மள திரும்ப கேட்கறேன், இங்க என்னடா ஒழுங்கா இருக்கு அப்படின்னு நம்ம அதை கேட்பான். அதனால தமிழர்களே உங்கள் தலையெழுத்து இதுதானா அப்படின்னு சொல்லி கரவாம்பூச்சியும் கம்பளி பூச்சியும் ஓட்டு போட்டு போங்க. ஆமா, ரைட்டு சார். அடுத்ததாக திருப்பூர்ல இருந்து வேல்பாரி கேட்கிறார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் 755 கோடி ரூபாய்க்கு 4.41 லட்சம் மோதிரங்கள் என்று தமிழக அரசு டெண்டர் விட்டு இருக்கிறது. இந்த கணக்கில் 1 கிராம் தங்கம் 17,000க்கு மேல் கணக்கு வருகிறது. இப்போது தங்கம் விலை 1 கிராம் 13,000 தானே, எங்கோ உதைக்கிறது. அங்கதான் உதைக்குது. எனக்கே உதச்சிருச்சு சார். அதான் உங்களுக்கு தொண்டையில உதச்சிருக்கு. சரி, அதாவது இன்னைக்கு காலையில் பார்த்தேன் 13,150 ரூபாய் என்னமோ கிராம். 13,100 13,300 இறங்குது. அந்த 13,000 இருக்குது. இந்த கணக்குல பாத்தீங்கன்னா 17,000 சொச்சம் வருது. 4,000 ரூபாய்க்கு மேல கூட வருது. ஆமா, நானும் தங்கத்துல அப்படிலாம் விசாரிச்சு பார்த்தேன். இந்த ஏதோ செய்கூலி சேதாரம், செய்கூலி சேதாரம்லாம் சேர்த்தா கூட ஒரு 8% 10% வரும். இந்த 13,000க்கு செய்கூலி சேதாரம்னு வச்சா கூட, நான் இந்த தங்க மோதிரம் திட்டமே நான் அடிப்படையில் அதாவது இதை நான் எதிர்க்கிறேன். அதாவது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, யதார்த்தத்தில் எதிர்க்கிறேன். ஏன்னு கேட்டால், 1 வயசு குழந்தைக்கு ஒரு கிராம்ல மோதிரம் போடுறீங்க. 1 வயசு குழந்தை இல்லை, பிறந்த குழந்தைக்கு மோதிரம் போடுறீங்க. 6 மாதம் ஆச்சுன்னா கை வளரும். 1 வருஷம் ஆச்சுன்னா நன்றாகவே வளரும். நீங்க பிறந்த போது போட்ட சட்டையை 6 மாதம் பொறுத்து ஒரு குழந்தைக்கு போட முடியாது, 1 வருடம் பொறுத்து நிச்சயமாக போட முடியாது. அப்ப இந்த மோதிரத்தை போட்டீங்கன்னா அதை கழட்டுறது வேற, அது கழட்டும் போது பிஞ்சு கையை உடைச்சிடாம இருக்கணும், இல்லை அதை கட் பண்ணி எடுக்கணும். இல்லை அந்த குழந்தைக்கு இனிமேல் அது போட முடியாதுன்னு போது மறுபடியும் கொண்டு போய் கடையில் போடும்போது உங்களுக்கு தெரியும். தங்கம் வாங்கும்போது 24 கேரட்டுன்னு சொல்லுவாங்க, அது எல்லா நகைக்கடையிலையும். முடி வச்சவர் மொட்டை அடிச்சவர் எல்லாரும் சொல்லுவாங்க, பொதுவாக சொல்றேன். அப்படி ஆனா நீங்க விற்க போகும்போது தான் அந்த தங்கம் எவ்வளவுன்னு பல்லி இழிச்சது தெரியும் உங்களுக்கு.
அந்த விலையில வித்தியாசம். அதுவும் வந்து எந்த கடையில வாங்குனீங்களோ அந்த கடையில வாங்காம வேற கடையில கொண்டு போங்க, உண்மை வெளியே வந்துடும். அதுக்காக தான் அதே கடையில போனா அதே விலையில எடுத்துக்கிறேன்னு சொல்றதே அந்த கதையினாலதான். நம்ம எல்லா நகை கடைகளையும் வந்து விமர்சனம்னு சொல்ல, இது பொதுவா நடக்கிற விஷயம், அதனால சொல்றோம். அது மாதிரி வரும்பொழுது 13,000க்கு ஒரு 8% 10% இந்த செய்கூலி சேதாரம்னு வச்சா கூட ஒரு 14,000க்குள்ளதானே வரும். 17,000 வருது. ஐயா முதல்வர் விஜய் அவர்களே, நீங்க செய்கூலி சேதாரங்கிறது வந்து தங்கத்துல இருக்கட்டும், ஆட்சியின் பெயரில் சேதாரம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா 13,000 வந்து 17,000 ஆகுது அப்படின்னு சொன்னால் அங்க ஏதோ நீங்க சொல்ற மாதிரி இடிக்குது, உதைக்குது. ஆமா, பாருங்க. ஓகே சார். அடுத்ததாக மதுரையில இருந்து வடிவேல் ராஜன் கேட்கிறார். வில்லங்கத்தை இழுக்கிறதுனே கேள்வி கேட்பாரு போல. திரிஷா பேரவை என்று ஒருவர் சமூக வலைதளங்களில் உறுப்பினர் சேர்க்கை நடத்துகிறாரே, திருசக்தியார் சேர்ந்து விட்டாரா? என்ன வம்பு பாருங்க. அதாவது நம்ம ஏதோ ஒரு 4 இடத்துல விமர்சனம் பண்றோம். ஐடி காட்டுங்க சார். ஐடி காட்டுங்க. ஐடியா ஆமா மாட்டேன், நீங்க சேர்ந்தாலும் சேர்ந்துருப்பீங்க. நீங்க அதான் சொல்றேன். இப்பதான் வந்து அவரு பிரதமரான யார் முதல்வர்னு ஏதோ ஒரு பேச்செல்லாம் வந்தது. இப்போ வந்து ஒருத்தர் உண்மைக்குமே ஆன்லைன்ல பண்றாரு சார், இது மாதிரி சமூக வலைதளங்கள்ல ஆள் சேர்த்துட்டு இருக்காரா சார்? ஆமாங்க, நான் கூட பார்த்தேன் அந்த அந்த விளம்பரமா அது ஏதோ ஒண்ணு பார்த்தேன். அவர் பேர் வந்து அருமையான பேரு. அவர் பேர் பக்கெட் இளங்கோ. பக்கெட் இளங்கோ, அது என்ன பெயர்னு நமக்கு தெரியல. அவர் வந்து தமிழ்நாடு மாநில தலைவர் மக்கள் செல்வி அவர்களுக்கு, அதாவது திரிஷா பேரவைன்னு போட்டு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா இங்கெல்லாம் இருக்கான். அது எது? திரிஷா பேரவை. இது திரிஷா அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அவங்களுக்கு ஏதாவது இதுல சம்மதம் இருக்குமான்னு சம்மதமும் தெரியல, சம்பந்தமும் தெரியல. இவர் என்ன போடுறார்? தமிழ்நாடு மாநில தலைவராக பக்கெட் இளங்கோவை நியமித்ததுனால, அவரை நியமித்ததற்காக திரிஷா அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன் இப்படின்னு ஒரு விளம்பரம். இவர் போட்டோவையும் போட்டு, திரிஷா போட்டோவையும் போட்டு, திரிஷா அவர்கள் போட்டோவையும் போட்டு, இது திரிஷா பேரவை. இதுல எனக்கு என்ன தமாஷுனா, என்னமோ ஆசியா, ஆஸ்திரேலியா இதெல்லாம் போட்டு, ஐரோப்பாலாம் போட்டாங்க, ஆப்பிரிக்கா போட்டாங்க, அமெரிக்கா விட்டுட்டாங்க. ஏன் சார்? ஒரு கால் நான் என்ன உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன்னா, அமெரிக்காவுக்கு ஒரு கால் அரவிந்த் அப்பாயின்ட் பண்ண போறாங்களோ எனக்கா சார்? பள்ளிக்கு அமெரிக்கா வேறையா? இல்ல, அமெரிக்கா பேர் விட்டு போயிருக்கே. இது யார் ஒரு கால் இருப்போம், நம்ம அரவிந்த் வேணா கேட்டு பார்க்கலாம். ஒரு கால் வாய்ப்பு இருந்தா ஏதாவது அமெரிக்காவிற்கு. ஏன்னா அவரு பாருங்க இவ்வளவு ஊர்ல இருக்குன்னும் போது, அமெரிக்கா மட்டும் யாரோ ஒரு பக்கெட் இளங்கோங்கிறவர் தமிழ்நாடு மாநில தலைவர். இப்ப அமெரிக்காவுக்கு நீங்க ஏன் ஆகக்கூடாது? அமெரிக்கா பிரதிநிதித்துவமா அங்க இருந்து ஆட்களை எல்லாம் கொண்டு வர மாதிரி, அது மாதிரி வரும்போது அனைத்துலக லெவல்ல வந்து பேரவை போகும்ல, அந்த மாதிரி இருக்குன்னு. அதான் சொல்றேன். இதுக்கு திரிஷா அவர்களுக்கு இந்த ரகசியம், இப்படி ஒரு பேரவை இருப்பது, அந்த ரகசியம் தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை. அவர் பேரை வைத்து பல பேர் தொடங்கியாச்சு, பேரவை தொடங்கியாச்சு, சங்கம் தொடங்கியாச்சு. இல்லைங்க, என் பேரை வச்சுட்டு நான் திருசக்தியார் பேரவைனே தொடங்கல. அப்படி இருக்கும்போது நான் போய் திரிஷா பேரவையில சேர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதனால வடிவேல் ராஜன் அவர்களே, திருசக்தியார் அவர்கள் இன்னும் இணையவில்லை. நான் இணைந்தால் சொல்கிறோம். ஆமா, அப்படி இணைந்தால் சொல்றோம். ஒரு கால் அமெரிக்காவுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை யாருக்காவது நம்ம பரிந்துரை செய்வோம். ஆமா, ரைட்டு சார். அடுத்ததாக விருதுநகரில் இருந்து மாடசாமி கேட்கிறார். குதிரை வேகத்தில் தாவேக அரசு என்று அமைச்சர் வெங்கட்ராமன் சொல்கிறாரே. சொல்லும் போதே உங்களுக்கு எனக்கு வந்து ரைட்டா ரோல் ஆகுது. இல்ல உங்களுக்கு சொல்லும் போதே நீங்க வந்து தடுமாறுறீங்க. குதிரை வேகம். ஆமா, என் காதுல முதல்ல வந்து குதிரை வேகத்தில் அப்படின்னு தான் காதுல வந்துச்சு. இப்ப படிங்க. நான் இப்ப வேகமா படிக்கட்டுமா சார்? நானும் குதிரை வேகத்தில் தாவேக அரசு என்று அமைச்சர் வெங்கட்ராமன் குதிரை வேகத்தில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாரா? குதிரை பேரத்தில் செயல்படுகிறது என்று சொல்ல வந்து ஒரு கால் அவர் வாய் தவறி சொல்லிவிட்டாரா? ஏன்னா குதிரை பேரம்னா திமுக தாவேகாலிருந்து ஆட்களை விலை கொடுத்து வாங்கினாலும் அதற்கு பேர் குதிரை பேரம் தான். ஆமா, இந்த பக்கத்துல அதிமுகலேருந்து வரிசையா வந்துகிட்டே இருக்காங்களே வேகமா. அது வேகம் மட்டும் இல்ல, அது குதிரை வேகமா வந்துகிட்டு இருக்காங்களே. எப்ப கேட்டாலும் இன்னும் 7 பேர் வராங்க. இன்னும் அவர் ஆதவர்ஜுனா சொல்றாரு 60% வந்துட்டாங்க, இன்னும் 30% தான் பாக்கிங்கிறாரு. அந்த பக்கம் இருக்கிற இவர் பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க வந்து இன்னும் 7 பேர் வருவாங்க, இன்னும் 10 பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க. 47க்கு மேல வர முடியாது.
எடப்பாடியும் சேர்ந்து வந்துட்டாருன்னா கூட மொத்தம் 47 தானே. ஏற்கனவே 7 பேரோ 8 பேரோ வந்துட்டாங்க, மிச்சம் இருக்காங்க. இவங்களும் வந்துட்டாங்கன்னா அந்த பக்கம் அட்லீஸ்ட் அந்த அதிமுக ராயப்பேட்டா வழியாக போகும்போது அந்த கட்டடம் வந்து காலியாக இருக்கக்கூடாது. யாராவது கொஞ்சம் பேர் இருக்கணும்ல. இல்லைன்னா வந்து அந்த கட்டடத்தில் வந்து அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து சொல்லிடுவாங்க நம்மளு, அஜிஜோ அந்த இடத்துல போகாதீங்க, ராத்திரிலெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி சலங்க சத்தம் கேட்குதுன்ற அளவுக்கு அதிமுக அலுவலகத்தை ஆக்கி விட்டுருவாங்க போல இருக்கு. ராயப்பேட்டா அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் பயன்படுத்திய அந்த அலுவலகத்தை. அப்படி இருக்கும்பொழுது இது ஏன் சார் இந்த குதிரை பேரம் குதிரை வேகம் எனக்கே எந்த அளவுக்கு ரோல் ஆகுதுன்னா, சிக்கி இருக்கவங்க எந்த அளவுக்கு பாடுபடுவாங்க? பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்களே, நிறைய பேர் பட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் சில பேர் படுவாங்க போல தெரியுது. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த பக்கத்திலிருந்து வந்தால் மட்டும் அது குதிரை பேரம்னு சொல்றீங்க, அந்த பக்கத்திலேருந்து நீங்க கூப்பிடுறதும் குதிரை பேரம் தானே. அது வேகம் சார், அது வேகம். அது குதிரை, இது பேரம், அது வேகம். அது ரைட், இது வேகம் அது பேரம். பட் குதிரை பேர 3 எழுத்து வந்துருச்சு. சோபா அது 2 எழுத்து தானே இல்லையா? அப்போ நீங்க சோபா அரசியல் அப்படின்னா அது வந்து குதிரை வராதா? சோபாவை வந்து நம்ம வந்து நீங்க அப்படி பாக்குறீங்க, நாங்க பொக்கே கொடுக்கறதுக்கு பதிலா சோபா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அதுதாங்க. அப்ப சோபா அரசியல் பண்ணினால் அது வந்து சட்டபூர்வமாக சரி. இவங்க பண்ணதும் நான் வந்து சரின்னு நியாயப்படுத்தல. குதிரை பேரம் வந்து இந்த பக்கம் நடந்தாலும் அது குதிரை பேரம் தான், அந்த பக்கம் நடந்தாலும் குதிரை பேரம் தான். குதிரை பேர் பிடிக்கலன்னா கழுதைன்னு வச்சுங்க, அதுவும் பிடிக்கலன்னா அது என்ன வேணா பேர் வச்சுங்க. ஆக அது ஊழல் தான். அது வந்து ஒரு என்ன சொல்றது, மக்களை ஏமாற்றுவது தான். நேற்று வரையும் அங்க இருந்தவன் இன்னைக்கு திடீர்னு நீங்க வந்துடுறான், கேட்டா வந்து கொள்கை மாறிட்டா, 1 மாசத்துக்குள்ள கொள்கை மாறிடுச்சு, கோட்பாடு மாறிடுச்சு. வேட்டி கரை மட்டும்தான் மாறுது. ஆமா, கரை மட்டும்தான். கரை படிந்த வேட்டி, அவ்வளவுதான் வச்சிருக்காங்க சார். அதான் வச்சிருக்கோம். அதனால இதுதான் வந்து உள்ளது. அவர் கேட்டதுக்கு அது வேகமோ பேரமோ உங்களுக்கு விட்டு, ஆமா அதை விட்டுருவோம். நீங்க குதிரை பிடிக்கலன்னா வேற ஏதாவது கழுதைன்னு பேர் வச்சுங்க. கேள்விகள் எல்லாம் முடிந்தது சார். இன்றைய நாள் காதோடு இப்போ 2 பாஸ்கர் வந்திருக்காங்க உள்ள, சரியா? தெற்க இருந்து 2 பாஸ்கர். ஆமா, இங்க இருந்து 2 பாஸ்கர் வந்துட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்கருக்கு எதிராக வந்து குட்கா, இந்த சேகர் ரெட்டி தொடர்பானது கொஞ்சம் பெரிய பெரிய வழக்குகளா இருக்கு. அது அன்று தொட்டு இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது. இந்த பாஸ்கரும் வந்து ஒரு முக்கியமான தமிழ்நாட்டின் புதிய தலைநகரமான கரூர்ல இருந்து வந்தவர். புதிய தலைநகரம்? ஆமா. தெரியாதா உங்களுக்கு? திருச்சி இல்லையா சார் கரூர்? அப்ப இல்ல அதான் நீங்க ஏதோ சென்னை தலைநகரம், சென்னையில வந்து நிர்வாக தலைநகரம், அரசியல் தலைநகரம் வந்து கரூர் தான். நடுவில் எம்ஜிஆர் இருக்கும்போது கூட திருச்சி 2வது தலைநகரம்னு கொண்டு வரதுக்கு ஏதோ முயற்சி பண்ணாரு, சரியா வரல. அது திருச்சியெல்லாம் விடுங்க, கரூர் தான் இப்போ வந்து தமிழ்நாட்டின் அரசியல் தலைநகரம். எல்லா விஷயங்களும் அரசியல் விஷயங்கள் பாத்தீங்கன்னா கரூரை சுத்தி தான் நடக்குது எல்லாமே. அதனால வந்து அந்த கரூரை சேர்ந்த அந்த பாஸ்கர் பாத்தீங்கன்னா அவர் பேர்லயும் சொத்து குவிப்பு இந்த வழக்கெல்லாம் இருக்கு. ஆனா ஒண்ணு கவனிச்சீங்கன்னா, அவர் தேர்தலில் ஜெயிச்சது செல்லாதுன்னு அந்த மதியழகன், அந்த உள்ளூர் நிர்வாகி, கரூர் தாவேகா வேட்பாளர், அவர் வழக்கு போட்டிருந்தார். ஆமா, வழக்கமா அதை வந்து ஒரு தோத்தவங்க வந்து ஜெயிச்சவங்களுக்கு அது போடுவாங்க. பெரம்பூர் தொகுதியிலே முதல்வர் விஜய்க்கு எதிராக போட்டிருக்காங்க எல்லாம். அந்த மாதிரி 2011 சைதை துரைசாமி கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக போட்ட வழக்கு இன்னும் திருப்பி வரல. ஆமா, அநேகமா இன்னும் ஒரு 30-40 வருஷத்துல தீர்ப்பு வந்துடும் நினைக்கிறேன். பாருங்க நம்ம நீதித்துறை அவ்வளவு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்க. இடையில கேள்வி கேட்டாரே நம்மால, தாமதமாக வரும். அதெல்லாம் எப்போனாலும் வரலாம். 15 வருஷம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இனிமேல் வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன. பட் அப்படி நம்ம நீதிமன்றத்தை நாம் வந்து விமர்சனம் செய்யக்கூடாது. நீதிமான்களே வாழ்க வளர்க. டக்குன்னு நீங்க மட்டும் ஜகா வாங்கிட்டீங்க, என்ன கோத்து விட்டுட்டீங்க? இல்லைங்க, உங்களுக்கு சொல்லிட்டீங்களா? சொல்றேன். நீதித்துறை வாழ்க வளர்க. ஏதோ ஒரு தீர்ப்பு தாமதம் என்பதற்காக நீதித்துறையை விமர்சனம் செய்யும் அளவுக்கு நமக்கு என்ன அவ்வளவு அதிகாரமும் தகுதியும் வந்து விட்டதா? நீங்க சும்மா கேஸ் போடுவீங்க அப்படின்னு சொன்னவர் தான் சூரியகாந்த் காக்ரோச்னு இந்த ஆரம்பிச்சு விட்டான் சும்மா இல்லாம. அதனால வந்து இது ஒரு பக்கம் இருக்க. என்ன அவர் என்ன பாஸ்கர் வந்து காதோடுல பாத்தீங்கன்னா, இந்த பாஸ்கருக்கு எதிராக இந்த மதியழகன் கேஸ் போட்டார்ல, அந்த தேர்தல் வழக்க வாபஸ் வாங்கிட்டார். இதுக்கு முன்னாடி வந்து கேஸ் இந்த மதியழகன் தான் கரூர்ல வந்து A1 நெரிசல் அந்த மாவட்ட செயலாளர்.
அவர் வந்து வாபஸ் வாங்கிவிட்டார் என்று சொல்றதை விட தலைமை வந்து அவரை வாபஸ் வாங்க சொல்லிடுச்சு. இதனால என்ன சொல்றாங்கன்னா, கரூர்கார பாஸ்கர் வந்து இந்த இடைத்தேர்தலில் டிக்கு பாஸு, விராலிமலை ஃபெயிலு, டிக் இல்லை. ஏனென்றால் அவருக்கு அவர் மேல உள்ள வழக்குகள் டிக் மட்டும் இல்ல, திக் 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 வழக்குகள். அவரை டிக் பண்ணலாட்டி ரொம்ப சிரமமாயிருமே விராலிமலையில. கரெக்டு. பட் அவரை டிக் பண்ணாலும் பிரச்சனையாச்சே. ஏன்னா இவ்வளோ வழக்குகள் டிக்குனே போய்க்கிறாங்க. டிக் இல்லை, திக். அது திக் திக் திக். இது டிக் டிக் டிக், அது திக் திக் திக். அதனால இந்த பாஸ்கர் பாஸ், அந்த பாஸ்கர் வந்து பாஸ் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இது இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்தால்தான் இதோடைய தாத்பரியம் தெரியும். அரசியல் ரீதியில பாத்தீங்கன்னா அந்த விராலிமலைக்காரர் தான் கொஞ்சம் வெயிட் அதிகம். சுயேட்சையானாலும் ஜெயிக்கக்கூடிய ஆள், அதான் வெயிட் அதிகம். அப்படி அவர் விட்டுட்டு வந்தீங்கன்னா அவர் மறுபடியும் இங்கேயே இருப்பாரா, அவரு திரும்பி போயிடுவாரா, இல்ல வேற எங்கேயாவது போவாரா, போகும்போது அவர் மட்டும் போவாரா, கூட்டிகிட்டு போவாரா நிறைய பேரை. இதெல்லாம் வந்து பல தலைவலிகள். தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து தலைவலி, வெற்றியே தலைவலியாக மாறக்கூடிய ஒரு கழகமாக வந்து உருவெடுத்து கொண்டிருக்கிறது. இடைத்தேர்தல் அறிவிப்பு வரும்போது தெரிந்துவிடும், பார்ப்போம். ஓகே சார், காதோடு மாறுமே மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மாறுமே. அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.